1857 பாரதத்தோட முதல் சுதந்திர போராட்டம் தோத்து போச்சு. முகலாய சாம்ராஜ்யம் 1857ஓட அஃபிஷியலாக இழுத்து முடியாச்சு. பிரிட்டிஷ் நேரடியாக ஆட்சி பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. இந்த தோல்வி எல்லாருக்கும் பெரிய அடி அப்படின்னாலும் நிறைய முஸ்லீம் ஸ்காலர்ஸ்க்கு இது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸாக மாறிச்சு. ஏன்னா அவங்க மதராசாஸ் எல்லாமே முகல் அரச குடும்பத்தோட ஆதரவில் ஓடிட்டு இருந்தது. அரசு போனால் ஆதரவும் போச்சு. டெல்லியில் இருந்த பல மதராசாக்களை பிரிட்டிஷ்காரங்க இடிச்சு தள்ளினாங்க. எதிர்த்து அவங்கள யோசிக்காம கொன்னாங்க. இந்த பேக்ரவுண்ட்ல தான் மௌலானா முகமது காசிம் நனோத்வி, மௌலானா ரஷீத் அஹ்மத் கங்கோஹி இவங்க 2 பேரும் ஒரு வேலையை செஞ்சாங்க. 2 பேருமே 1857 போராட்டத்தில் நேரடியாக சண்டை போட்டவங்க. ஆயுதத்தால் பிரிட்டிஷை இனிமேல் வெல்ல முடியாது அப்படின்னு புரிஞ்சப்புறம் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டாங்க. ஆயுதத்தை விட்டுட்டு கல்வியை கையில் எடுத்தாங்க. 1866 மே 30 உத்தரப்பிரதேஷில் இருக்கிற தேவ்பந்த் அப்படிங்கிற ஊரில் ஒரு சின்ன மாஸ்கில் ஒரு மரத்தடியில் சின்ன மதராசா ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுதான் தாருல் உலூம் தேவ்பந்த். இது ஒரு சாதாரண பள்ளிக்கூடம் இல்லை. இது ஆரம்பித்ததுக்கான பர்பஸஸ் 3 விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பேசிக்கலி இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்றணும்னு. முதல் விஷயம் பிரிட்டிஷ் கலாச்சார ஆதிக்கம். 2வது கிறிஸ்டியன் மிஷினரிகளோட மத மாற்ற முயற்சிகள். 3வது ஹிந்து ரிவைவலிஸ்ட் இயக்கங்களோட வளர்ச்சியை தடுக்கிறது. இதுக்கு முன்னாடி மதராசாக்கள் எல்லாமே அரசர்கள் கொடுக்குற பணத்தில் தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் தேவ்பந்தில் சாதாரண மக்கள்கிட்ட சின்ன சின்ன நன்கொடைகள் வாங்கி அதை நடத்த ஆரம்பித்தாங்க. இதனால் பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக இல்லாமல் சுதந்திரமாக ஓடிட்டு இருந்தது தேவ்பந்த் மதராசா. சரி, இந்த தேவ்பந்தில் அப்படி என்ன தான் செஞ்சாங்க? இது ஒரு ஸ்கூல். இங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்க? இஸ்லாமை பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது குரான் ஹதீத்தில் இல்லாத எல்லா ப்ராக்டிசஸையும் நிறுத்தணும் அப்படிங்கிறது. சூஃபி செயின்ஸை தர்காவில் போய் பார்க்கறது, ப்ராஃபிட்டோட பிறந்த நாளை கொண்டாடுறது, ஹிந்து பண்டிகைகளில் சேர்ந்து கொண்டாடுறது, இதெல்லாம் பிதா, அதாவது தவறான விஷயங்கள் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணாங்க. அது வரைக்கும் நூற்றுக்கணக்கான வருஷமாக ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் சேர்ந்து தர்காவுக்கு போயிட்டு இருந்தாங்க, சேர்ந்து பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த கலந்து வாழ்கிற பண்பாட்டை கங்கா ஜம்னி தஹ்சீப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தேவ்பந்த் அந்த பிரிட்ஜை உடைக்க ஆரம்பிச்சது. ஒரு மரத்தடியில் ஆரம்பமான இந்த ஒரு பள்ளிக்கூடம் இன்னைக்கு சவுத் ஏஷியா முழுக்க ஆயிரக்கணக்கான மதராசாக்களாக விரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக தாலிபானோட ஐடியாலஜிக்கல் ரூட்ஸ் இந்த இயக்கத்துலேருந்து தான் வருது. பாகிஸ்தானில் ஜிஹாதி இயக்கங்களுக்கு நர்சரியாக மாறின மதராசா நெட்வொர்க்கோட தாய் கழகம் இதுதான். பாரதத்தை மொத்தமாக இஸ்லாமிய நாடாக்கணும், இல்லை பல இஸ்லாமிய நாடுகளாக சின்ன சின்னதாக உடைக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிச்சு இந்த தேவ்பந்த்லேருந்து. ஆனால் அதே தேவ்பந்த்லேருந்து பாரதத்தை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன தலைவர்களும் அங்கேருந்து தான் வந்தாங்க. இவங்க டோட்டலாக பிரிட்டிஷ்க்கு எதிராக இருந்தாங்க. எப்படி ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து 2 எதிரெதிர் சிந்தனைகள் உருவாச்சு?